முதல்ல எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Zoom H1 எப்படி ப்ராப்பராக நம்ம இன்புட் லெவல்ஸ் வேரி பண்ணி ஒர்க் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். Zoom H1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்டோருக்கு ஒரு மாதிரி இன்புட் வேரி பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவுட்டோர் கண்டிஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் இன்புட்ஸ் வேரி பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லேவ் மைக் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் இன்புட்ஸ் வேரி பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 கண்டிஷனுக்கு நம்ம Zoom H1 எப்படி இன்புட்ஸ் வேரி பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம Zoom H1ல இன்புட் லெவல் எப்படி வேரி பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். Zoom H1 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணோடனே சைடில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இன்புட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு 2 பட்டன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்புட் லெவல்ஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்புட் லெவல் வந்து குறையும். ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்புட் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுல. இப்போ இந்த இமேஜில் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நான் இன்புட்ஸ் 10ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த குறுகிய வட்டம், அதாவது இந்த சர்க்கிள் இருக்கிற சரௌண்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஆடியோ சோர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்புட் எடுத்துக்கும். இப்போ 20 வச்சேன்னா அந்த சரௌண்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். 40 வைக்கிறேன் அப்படின்னா இன்னும் சரௌண்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் இன்புட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறனோ இன்புட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கிற சவுண்டும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். பட் பேசிக்காக வந்து நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 அல்லது அதிகமான இன்புட்ஸ் லெவலில் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்புட் லெவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் அப்புறம் லேவ் மைக் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதனால் என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத நாய்ஸ் அல்லது பக்கத்தில் யாராவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஆடியோவும் சேர்த்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த Zoom H1ல நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் ஒரு சில ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். சப்ஜெக்டோட குரல் வந்து -12 ஹிட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ வந்து இன்டோருக்கு இப்போ லேவ் மைக் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வச்சிங்கன்னா போதும். 20லேருந்து 25 நீங்கள் அலைன் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா காலர் மேக்கிங் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் டு த மவுத் இருக்கும். அதனால் அதிக இன்புட்ஸ் தேவையில்லை. ஒரு 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக 20லேருந்து 25 உங்களோட வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அல்லது டிஎஸ்எல்ஆர் கூட ரோட் மைக் கனெக்ட் பண்ணி ரோட் மைக்லேருந்து நீங்கள் இந்த Zoom H1க்கு இன்புட் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அரௌண்ட் ஒரு 50-55 பக்கம் வச்சுக்கோங்க. அதாவது டிபெண்டிங் ஆன் த டிஸ்டன்ஸ், அதாவது கேமராக்கும் உங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் வந்து ஹிட் ஆகுதா அந்த இன்புட் ரேஞ்சுக்குன்றதை பாருங்கள். இந்த 2 விஷயம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்டோரில் இன்புட்ஸ் லெவல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.